மாயநதி பாகம் 1 கிமு 318ஆம் ஆண்டு. அழகு தமிழ் பேசும் அந்த நாடு வனசமுத்திரம் என அழைக்கப்பட்டது. வனசமுத்திரத்தை மன்னன் வீரவேல் உடையான் ஆண்டு வந்தான். வனசமுத்திரம் 3 பக்கமும் மாய நதியாலும் ஒரு பக்கம் உயர்ந்தெழுந்த மலையாலும் சூழப்பட்டு ஒரு தனித்தீவாய் காட்சியளித்தது. ஆற்றங்கரையை ஒட்டியே கோட்டை மதில்கள் ஆரம்பமாகிவிடும். பெரும் மழை காலங்களில் வெள்ளம் கோட்டையை எட்டி பார்ப்பதும் உண்டு. குடிகள் அதை மாயநதி என அழைத்தனர். அவர்களுக்கு அந்த நதிதான் தெய்வம். எதிரி, காற்று, மிருகம் என அனைத்திலிருந்தும் மக்களை காப்பது மாயநதியே. மாயநதியை கடப்பதற்காக வீரவேல் உடையானின் முன்னோர்கள் மரப்பாலம் ஒன்றை கட்டியிருந்தனர். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் மரப்பாலம் கட்டப்பட்டது. 3 யானைகள் ஒரே நேரத்தில் கடக்கலாம். பாலம் அத்தனை பலம் வாய்ந்தது. முன்னால் வீறு கொண்டோடும் மாயநதியின் மறுபக்கம் அடர்ந்த காடாயிருந்தது. கோட்டை மதில்களிலிருந்து கண்டால் வானம் முடியும் வரை வனமாய் காட்சியளிக்கும். களிரும் புலியும் விளையாடும் வனம். வனசமுத்திரத்துக்கு அருகில் உள்ள நாடென்றால் அது வயநாடுதான். வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அது. அதன் சக்கரவர்த்தி ராஜா முதலாம் ரகுகேசரி. வனசமுத்திரத்தை கைப்பற்ற வனத்தையும் வன விலங்கையும் கடந்து வந்தாலும் மாயநதி விடுவதாய் இல்லை. நீர் பாலத்தை மூழ்கி ஓடியது. ஆர்ப்பரிக்கும் நீரை வீரர்கள் தாண்ட மறுத்தனர். தளபதி மன்னரிடம் பேசி பார்த்தார். நீரின் வேகம் குறைய காத்திருக்கத்தான் வேண்டும். குடிலமைக்க முடிவாயிற்று. ஆனால் இப்போது காற்றின் வேகம் அதிகரித்து நீர் வேலி தாண்டியது. விடியும் முன் குடில்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. உயிரை காத்துக்கொள்ள வயநாட்டு வீரர்கள் ஓட ஆரம்பித்தனர். கோட்டையின் மேற்கு உச்சியிலிருந்து வீரவேல் உடையான் இக்காட்சியைக் கண்டு நகைத்து கொண்டிருந்தார். குதிரையில் வீற்றிருந்த ராஜா முதலாம் ரகுகேசரிக்கு இது இன்னமும் கோபத்தை கிளறியது. என்றாவது ஒரு நாள் இந்த வனசமுத்திரம் என் கைக்குள் அடங்கும் என சபதம் எடுத்து திரும்பினான். அன்றிலிருந்து இன்று வரை வயநாடும் வனசமுத்திரமும் பகை வளர்த்திருந்தன. வருடங்கள் உருண்டோடின. வீரவேல் உடையான் வாலிபம் தொலைத்திருந்தார், நரைத்திருந்தார். அரண்மனையில் அரசாங்க செயல்பாடுகளில் அதிகம் ஆர்வமில்லாமல் இருந்தார். அரண்மனை வாசல் மிக பெரும் வளைவுடன் தொடங்கிற்று. வாசலில் இருந்து சிவப்பு கம்பள விரிப்பு அரண்மனை முற்றம் முழுவதும் விரிக்கப்பட்டிருந்தது. அரண்மனை மண்டபத்தில் ராஜா அமர தேக்கினால் ஆன சிம்மாசனம் இருந்தது. ஆனால் அரசரோ அதில் அமராமல் அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருந்தார். யாரோ ஒருவரின் வரவுக்காக காத்திருப்பது போல இருந்தது. மந்திரிகளையும் பணியாட்களையும் வெளியே செல்ல ஆணையிட்டிருந்தார். அவர் துணைவி தேவி மங்கம்மா மட்டும் உடனிருந்தார். நாயகன் வந்தியத்தேவன் புரவியில் பறந்து கோட்டைக்குள் நுழைந்தான். இளம் வாலிபன். விரிந்த மார்பும் தடித்த புஜங்களும் அவன் வீரம் சொல்லும். கூர்மையான கண்கள் அவன் அறிவைச் சொல்லும். குதிரை அவன் விரல் அசைவுக்கு இசைந்தது. கோட்டை வாசலை அடைந்தவுடன் குதிரையை நிறுத்தினான். வாயில் கதவில் சம்பிரதாய விசாரிப்புகள் நடைபெற்றன. மன்னர் ஏற்கனவே வந்தியத்தேவன் வருகை பற்றி காவலர்களிடம் கூறியிருந்தார். குதிரை மீண்டும் பறக்க ஆரம்பித்தது. அரண்மனை நோக்கி நொடிகள் கழிந்தன. அரண்மனை தாதி வாசலில் வரவேற்றாள். இளமையாய் இருந்தாள். கருமேக கூந்தலும் கார்குழல் விழியுமாய் பட்டுடுத்தி இருந்தாள். வந்தியத்தேவன் ஒருமுறை அவள் விழி நோக்கினான். நொடிகளுக்கு மேல் விழிநோக்க முடியவில்லை. அத்தனை மின்சாரம். யார் இவள்? அரண்மனை வேலைக்காரி போல் இல்லையே. உடுத்தி இருக்கும் உடை கூட சொல்லும் இவள் தாதி இல்லையென்று. ஆனாலும் யோசித்துக்கொண்டே குதிரையிலிருந்து இறங்கினான். வாருங்கள், மன்னர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று நாணினாள்.
அவள் கை காட்டிய திசையில் இவன் கால்கள் நடக்க ஆரம்பித்தன. அரண்மனை வாயிலில் நுழையும் போதே மன்னர் நடந்து வந்தார். வாருங்கள் வாருங்கள் இளவரசர் வந்தியத்தேவனே, தந்தை சுகமா என்று வந்து கைகளை அணைத்து கொண்டார். சுகம் மன்னா, தாங்கள் சுகமா? அதற்கென்ன, அடிக்கடி வரும் இந்த இடுப்பு வலியும் மார்வலியும் தான் தொல்லை கொடுக்கின்றன. நரைத்த இந்த கிழவனுக்கு இதோ இவள்தான் மருந்து தருகிறாள். பெயர் பூங்குழலி. அரசர் அவளை கை நீட்டினார். பூங்குழலி, அருமையான பெயர். அவளிடம் திரும்பி ஒருமுறை சிரித்து கொண்டான். வாருங்கள் இளவரசரை, நடந்து கொண்டே பேசலாம். அரசர் பூங்குழலிக்கு கண் அசைத்தார். அவள் விலகி நடந்தாள். மண்டபத்தை கடந்து அரசரின் அறைக்கு செல்லும் முன் தேவி மங்கம்மா எதிர்பட்டார். தடித்திருந்தார். நரைகள் தெரிய ஆரம்பித்திருந்தன. ஆனாலும் ராணியின் கம்பீரம் அவருக்குள் காட்சியளித்தது. இதோ இவள் என் மனைவி. வணக்கம் தாயே. வணக்கம். நான் ஏற்கனவே கூறியிருந்தேனே, என் சிநேகிதன் விருட்சக நாட்டு மன்னன் ராஜா நரசிம்மதேவனின் ஒரே மகன் இளவரசர் வந்தியத்தேவன். நம் நாட்டையும் என் ஆட்சி திறனையும் தகப்பன் சொல்ல கேட்டு வனசமுத்திரம் காண வந்திருக்கிறார். இங்குதான் சில நாட்கள் தங்குவதாய் உத்தேசம். அரசர் தேவி மங்கம்மாவிற்கு விளக்கினார். நல்லது நல்லது. அருந்த ஏதாவது? இப்போதைக்கு வேண்டாம். நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கிறது. கிழக்கு வாசலில் காவலர்களிடையே தகராறு என மந்திரி வடிவுடையான் செய்தி சொன்னார். நீ என்னவென்று நேரில் போய் விசாரி. ஆகட்டும் அரசே. தேவி மங்கம்மாள் நகரும்போது வந்தியத்தேவன் புன்னகைத்தான். அரசரின் தனி அறையில் இருவரும் எதிரெதிரே அமர்ந்தனர். அரசர் மௌனமாயிருந்தார். வந்தியத்தேவன் அறையை நோட்டமிட்டு கொண்டிருந்தான். அறை சுத்தமாயிருந்தது. வண்ண வேலைப்பாடுகள் ஆக்கிரமித்திருந்தன. புலியின் தோல் ஒன்றை சுவரில் ஒட்டியிருந்தனர். எல்லாம் தேக்குமயமாயிருந்தது. அரசர் உறுமினார். வந்தியத்தேவன் தன்னை சரிசெய்து கொண்டு நேரே அமர்ந்தான். வருகைக்கு நன்றி. உங்களை பற்றி அதிகம் தென்னாடுகளில் கேள்விப்பட்டதால் அழைத்து வரச் சொன்னேன். எங்கே இருக்கும் அரண்மனை பணியாளர்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் நீங்கள் என் நண்பன் நரசிம்மதேவனின் மகனாகவே இருக்கட்டும். அப்படியே ஆகட்டும் மன்னா. பிரயாணம் எப்படி இருந்தது? காட்டு வழிதான் கொஞ்சம் கடினமாயிருந்தது. என் குதிரை பகீராதான் பாவம். நல்ல பெயர். அரபு நாட்டு குதிரையோ? லாயத்தில் விடுங்கள். மருந்து கொடுக்கச் சொல்கிறேன். நன்றி அரசே. ஆமாம், அரபு தேச குதிரைதான். அது சரி அரசே, என்னை அழைத்ததன் நோக்கம்? நீங்கள் பல சிக்கலான வழக்குகளையும் சுலபமாய் தீர்த்து வைப்பதாய் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் திறமைக்கு முன் அது ஒன்றும் பெரிதல்ல மன்னா. இல்லை இல்லை, இது என்னாலும் தீர்க்க முடியாத கதை. ஒருவேளை என் இரத்த சம்பந்தப்பட்டதால் தீர்க்க இயலவில்லையோ என்னவோ. அப்படி என்ன கதை? சொல்கிறேன் வந்தியத்தேவா, கேளுங்கள். இது சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. அவள் பெயர் உமையாள். என் இளைய சகோதரியின் மகள். வாரிசில்லாத எனக்கு அவள்தான் எல்லாமுமாயிருந்தாள். அப்போது அவளுக்கு அகவை 16 தான். புத்திசாலி. எங்கள் எல்லோருக்கும் பிடித்தமானவள். இசை, ஓவியம், நாட்டியம் என அனைத்திலும் தேர்ந்தவள். நாட்டின் இளவரசியாக அத்தனை தகுதியும் நிறைந்தவள். வனசமுத்திரத்தின் கடைசி வாரிசு. அவள் எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும் என எண்ணினேன். ஆனால் அவர்களுக்கு இப்போது ஏதேனும் என்று வந்தியத்தேவன் குறுக்கிட்டான். இல்லை, அவள் காணாமல் போய் 20 வருடங்கள் ஆகின்றன. இன்று வரை எங்களால் அவளை கண்டுபிடிக்க இயலவில்லை. என் குடும்பத்தில் யாரோ ஒருவர் அவளை கொலை செய்திருக்கலாம் என எண்ணுகிறேன். என்ன? அவன் புருவங்கள் உயர்ந்தன.